வணக்கம் மக்களே! என்னோட ஜப்பான் கிச்சன்ல இன்னைக்கு என்ன டின்னர் பண்ணேன்னு பார்க்கலாமா? இந்த பிளாக் கலர் பீன மார்னிங்கே பாயில் பண்ணி வச்சிருந்தேன். ஸ்நாக்ஸ் மாரி சாப்பிடலான்னு. ஆனா, இது தனியா சாப்பிடுறதுக்கு அந்த டேஸ்ட் எனக்கு சுத்தமா புடிக்கல. அதனால இன்னைக்கு சப்பாத்தி மாவோட அதையும் கொஞ்சமா ஸ்மாஷ் பண்ணி சேர்த்துக்கிட்டேன். தண்ணிக்கு பதிலா ராஜ்மா பாயில் பண்ணியிருப்போம் இல்லையா? அந்த தண்ணிய ஆட் பண்ணி சப்பாத்தி மாவு மாரி பெசஞ்சு எடுத்துட்டேன். அண்ட் கிரேவிக்கு இந்த தாய் கறி தான் யூஸ் பண்ண போறேன். இங்க ஓகே ஸ்டோர் அப்படிங்கிற ஒரு டிபார்ட்மெண்டல் ஸ்டோர் இருக்கு. அங்க தான் இது வாங்கியிருந்தேன். இது எந்த குக்கிங்கும் கிடையாது. ஜஸ்ட் ரெடி டூ ஈட் மாரி தான். இந்த மாதிரி ஒரு பேக்கெட்ல இருக்கும். இது ஆக்சுவலா ஒன் சர்விங். இதை நம்ம மைக்ரோவேவ்ல வச்சுக்கலாம். அப்படி இல்லைன்னா அடுப்புல இந்த மாதிரி கொதிக்கிற தண்ணியில வச்சு ஹீட் பண்ணிக்கலாம். ஒரு 2 மினிட்ஸ் ஹீட் பண்ணாலே போதும், ரெடி ஆயிடும். அதுக்கப்புறம் நம்ம பவுலுக்கு ட்ரான்ஸ்ஃபர் பண்ணிக்கலாம். இது வந்து ஒன் சர்விங் தாங்கிறனால குவான்டிட்டி கம்மியாக தான் இருந்தது. 2 பேருக்கு இது பத்தாதுன்றனால சைட் பை சைடு எக் கிரேவியும் பண்ணிடலாம் ஸ்டார்ட் பண்ணிட்டேன். ஸோ எக் பாயில் ஆகிட்டு இருக்க டைமில் வெங்காயம் தக்காளிலாம் வதக்கலாம் அப்படின்னு சொல்லி அந்த ப்ராசஸ் ஸ்டார்ட் பண்ணிட்டேன். எக்ஸாக்டாக இப்படி தான் கிரேவி பண்ணணுமான்னு தெரியாது. ஜஸ்ட் எனக்கு தெரிஞ்ச ப்ராசஸில் பண்ணியிருக்கேன். கொஞ்சம் ஸ்பைசஸ்லாம் போட்டுட்டு அதுக்கப்புறம் வெங்காயம், இஞ்சி பூண்டு பேஸ்ட்டு, தக்காளி, உப்பு எல்லாமே போட்டு வதக்குனதுக்கு அப்புறமா மஞ்சத்தூள், மிளகாத்தூள், மல்லித்தூள், கரம் மசாலான்னு கிச்சனில் இருக்க எல்லா மசாலாஸ்லையும் கொஞ்சம் கொஞ்சமாக போட்டு மிக்ஸ் பண்ணிவிட்டு ஃபைனலாக கொஞ்சம் தண்ணியும் ஆட் பண்ணி இந்த மசாலாலாம் வேகிறதுக்காக க்ளோஸ் பண்ணி வச்சுட்டேன். இது வேகிற டைமில் சப்பாத்தியும் செஞ்சுட்டு இருந்தேன். ஸோ இது வந்து ரொம்ப மோசமாக வரும்னு நான் நினச்சேன். பட் அந்த அளவுக்கு இல்லை, ரொம்ப டீசெண்டாகவே வந்துருந்துச்சு. என்ன பெர்ஃபெக்ட் ரவுண்ட் ஷேப்பில் வரல, பிகாஸ் சைடெல்லாம் லைட்டாக கிராக்ஸ் இருந்தது. அண்ட் லைட்டாக சப்பாத்தி உப்பி வரும் இல்லையா, அந்த மாதிரி உப்பியும் வரல. மேபி அந்த பீனோட டென்சிட்டி அதிகமாக இருந்ததுனால கூட இருக்கலாம். பட் டேஸ்ட் வைஸில் எந்த குறையுமே இல்லை. அண்ட் கிரேவியும் இப்போ ஆல்மோஸ்ட் அந்த மசாலாஸ்லாம் வெந்துடுச்சு. ஸோ பாயில் ஆயிடுச்சு எக்குமே. அதை ரெண்டாக கட் பண்ணிவிட்டு இந்த கிரேவியில் வச்சுட்டு அப்படியே க்ளோஸ் பண்ணி வச்சுட்டேன். ஸோ தட் எசன்ஸ் கொஞ்ச நேரம் அப்படியே இறங்கட்டும் அப்படின்றனால. அண்ட் சப்பாத்தியும் போட்டு எடுத்தாச்சு ஃபுல்லாக. ஸோ இன்னைக்கு டின்னருக்கு சப்பாத்தி, இந்த தாய் சிக்கன் கறி அண்ட் எக்கு தொக்கு தான் பண்ணியிருந்தோம். ஸோ இந்த தாய் சிக்கன் கறியில் பார்த்தீங்கன்னா நிறைய உருளைக்கிழங்கு, அதுவும் பெரிய பெரிய பீஸஸாக போட்டிருந்தாங்க. சிக்கன் வந்து ஒரு 2 3 பீசஸ் தான் இருந்துச்சு. தேங்காய்லாம் போட்டு பண்ணியிருந்தாங்க. கொஞ்சம் இனிப்பாகவும் இருந்துச்சு. எனக்கு வந்து ஓகே அப்படிங்கிற மாதிரி இருந்துச்சு. ஆனால் கணேஷ்க்கு வந்து சுத்தமாக அந்த டேஸ்ட் பிடிக்கவே இல்லை. ஸோ இதுதான் இன்னைக்கு எங்களோட டின்னர். பபாய்.